collapse the timeline. How to think, act and grow 10x faster. ஸோ நான் ரீசெண்டாக எழுதின இந்த புக்கோட பேர் தான் இது. ஆக்சுவலாக இந்த புக்கு எதுக்காகனா, நம்மளோட சொசைட்டி, நம்ம ஸ்கூல், நம்ம சரௌண்டிங்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரு வெற்றி அடைய, நம்ம வாழ்க்கையில் முன்னேற, இல்லை செட்டிலாக நமக்கு ஒரு 10 to 20 வருஷம் ஆகும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும். ஏன்னா அப்படித்தான் நம்ம இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கோம். நம்மளோட சொசைட்டி, நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே நமக்கு சொன்னது, கஷ்டப்பட்டு படிங்க, ஒரு நல்ல வேலைக்கு போங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஒரு நாள் தேடி வரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்ம இதை மாற்றியோ இல்லை அதற்கு எதிராகவோ இல்லை நம்மளால் சீக்கிரமாக சாதிக்க முடியும்னு சொன்னால் கூட அவங்க இது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு லேபிள் கொடுத்து தள்ளிடுறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவு கொடுக்கக்கூடியது தான் இந்த புக்கு. அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட இந்த புக்கை ஒரு பிரேக் டவுன் மாதிரி, ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம இதை பார்த்துடலாம். த ஸ்லோ பாத் இஸ் லைஃப். இது நாள் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் சொல்லப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க அனுபவப்பட்டது தான். மேபி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அது உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உலகம் ரொம்பவும் மாறிடுச்சு. இப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு களம்ங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது. நம்ம அதை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நம்மளும் அதை உபயோகப்படுத்தி முன்னேற பல வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு 10, 20 வருஷம், 30 வருஷமெல்லாம் தேவையில்லை. சரியான உழைப்பும் போதுமான கவனமும் இருந்தால் போதும், நம்மளால் அதை சீக்கிரமாகவே அடைஞ்சிட முடியும். ஆனால் அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளும் நம்மளோட டைம் லைனை கொலாப்ஸ் பண்ணி சீக்கிரமாக முன்னேறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இதனால் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம மாற்றணும்னா நம்மளோட மைண்ட் செட்லேருந்து அதை ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் இதை பற்றின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதில் சீக்கிரமாங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னமும் தெளிவாக நான் சொல்லணும்னா, ஒரு 1 லட்சத்தை கொடுத்து 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, ஒரு கொஞ்சம் முதலீட்டில் நிறைய வருமானம் அடைஞ்சு சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான கருத்துக்கள் இது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலானது, சுவாரஸ்யமானது, நம்ம எல்லாருனாலையும் பயன்படுத்தக்கூடியது. இதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய உயரத்தை அடைய இந்த புத்தகமும் சரி, இந்த படிப்பினையும் சரி நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். முடிஞ்ச இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். நானும் இதை பற்றின விவரங்களை இந்த எபிசோட்ஸில் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரடக்ஷன் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடை மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா முக்கியமான கருத்துக்கள் எப்படி இந்த புக்கை நான் கிரியேட் பண்ணுங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன்.